குரங்கு சுருளி மற்றும் தூக்கணம். ஒரு காட்டில் சுருளி என்ற ஒரு குரங்கு இருந்தது. அது தினமும் மரங்களில் குதித்து கம்பியாடி பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமாக விளையாடும். அது எப்போதும் அதற்கு பிடித்த பழங்களை மட்டுமே சாப்பிடும். ஒரு நாள் காட்டில் வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம் இது என்று சுருளி ஆச்சரியமாக பார்த்தது. அது அந்த சத்தம் வரும் இடத்தை நோக்கி போனது. அங்கு ஒரு மனிதர் மரத்தை வெட்டிக் கொண்டிருந்தார். அவரின் பெயர் கண்ணன். அவர் ஒரு பெரிய இரும்பு தூக்கணத்தை பயன்படுத்தி மரத்தை வெட்டினார். சுருளிக்கு தூக்கணம் புதிதாகவும் மினுமினுப்பாகவும் தெரிந்தது. அதை பார்த்த சுருளி அதனை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டது. அப்போது கண்ணன் எச்சரித்தார். இதில் கை வைக்காதே சுருளி, இது ஆபத்தானது. ஆனால் சுருளி கேட்கவில்லை. அது தூக்கணத்தை தொட்டுவிட்டது. குரங்கின் கையில் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பித்து. சுருளி வலி தாங்காமல் சத்தமாக கத்தி அழுதது. ஐயோ அம்மா, வலிக்குதே, வலிக்குதே! கண்ணன் அதைக் கண்டு வருந்தி உடனே மருத்துவரை அழைத்தார். மருத்துவர் வந்து சுருளியின் கையை சிகிச்சை செய்தார். சுருளி அந்த நாள் முதல் தூக்கணத்தை தொட்டே பார்க்கவில்லை. அது கண்ணனை தினமும் பார்த்தவுடன் வணக்கம் சொல்லத் தொடங்கியது. அவ்வாறு அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினர். கண்ணன் சுருளிக்கு பலவிதமான பழங்களை தரத் தொடங்கினார். அதனால் சுருளி புதிதாக யோசிக்கத் தொடங்கியது. ஒரு நாள் காட்டில் திடீரென்று தீ பற்றிவிட்டது. அதில் சில மயில்கள் சிக்கிக் கொண்டன. சுருளி உடனே கண்ணனை அழைத்தது. கண்ணா, மயில்கள் சிக்கிக் கொண்டுட்டாங்க. சீக்கிரம் வா கண்ணா, சீக்கிரம் வா என்று சத்தம் போட்டது. கண்ணன் மற்ற பிற விலங்கு நண்பர்களுடன் சேர்ந்து மயில்களை மீட்டனர். அந்த நாள் முதல் காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் சுருளியிடம் நன்றியுடன் இருந்தன. அதனால் சுருளி வனத்தின் நண்பன் என அழைக்கப்பட்டது. சுருளி ஒரு காலத்தில் தவறு செய்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு நல்லவனாக மாறியது. இப்போது அது தினமும் கண்ணனுக்காக மரக்கிளையில் பழம் வைக்கும். கண்ணனும் அதை சந்தோஷமாக எடுத்துச் சாப்பிடுகிறார். அந்த குரங்கு எல்லோருக்கும் உதவியாளனாகவும் நல்ல நண்பனாகவும் மாறியது. கதையின் பாடம் ஆபத்தான பொருட்களில் விளையாடக்கூடாது. தவறு செய்தால் அதை உணர்ந்து திருந்த வேண்டும். நண்பர்களுக்கு உதவ வேண்டும். நன்றி கூற வேண்டும். நல்லவனாக இருப்பது நம்மால் முடியும்.